வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. நம்ம நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் கருவுரா இனப்பெருக்கம், அதாவது அப்போமிக்சிஸ். கருவுறாமல் கனிகள் உருவாகிறதா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த லெசன் என்ன பார்த்தோம், அதாவது மகரந்த சேர்க்கை, கருவுறுதல் அப்படிலாம் நடந்தாதான் நமக்கு என்ன நடக்கும், ஒரு பூ காயா மாறும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருவுறாமலே பூக்கள் என்னவா மாறப்போகுதுன்னா கனிகளா மாறப்போகுது. கவனிங்க, பூக்கும் தாவரங்களில் கருவுறுதல் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் கருவுறு இனப்பெருக்கம் எனப்படும். ஆனால் என் நிலையிலும் ஆண் பெண் கேமெட்டுகளோட இணைவின்றி அங்க நடக்குது இனப்பெருக்கம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கருவுரா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போமிசிஸ் என்ற சொல் 1908ஆம் ஆண்டு இது வழக்கமாக நடைபெறும் பால் இனப்பெருக்க முறைக்கு பதிலாக நடைபெறும் ஒருவித இனப்பெருக்கமாகும். அதாவது இந்த டைப் பாத்தீங்கன்னா எப்போதும் போல நடக்காம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம்னா என்னன்னா, இதுல குண்டல் பகுப்பும் நடைபெறது கிடையாது, கேமிட்டுகளும் இணையறது கிடையாது. கேமிட்னா அந்த ஆண் பெண் கேமிட்டுகள் இணைஞ்சு வழக்கமா நடக்கக்கூடிய அந்த குண்டல் பகுப்பு எதுவுமே நடைபெறது கிடையாது. அடுத்தது மகேஸ்வரி 1950 கருவுரா இனப்பெருக்கத்தை 2 வகையா பிரிச்சிருக்கிறார். ஒண்ணு மீள் வகை, இன்னொன்னு மீளா வகை. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மீள் வகை கருவுரா இனப்பெருக்கம். மீள் வகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தாயோட பண்புகள் அனைத்தும் அப்படியே என்ன பண்ணும்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அதாவது எந்தவித குண்டல் பகுப்பும் இல்லாம, கேமிட்டுகளோட இணைவு இல்லாம. இது என்ன நம்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணும்னா 2n நம்பர்ல அந்த குரோமோசோம்ஸோட எண்ணிக்கை இருக்கும். அப்பனா கண்டிப்பா இது என்ன பண்ணும்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான விதைகளை இது கொடுக்கும். அடுத்தது பாருங்க, மீளா வகை இணைப்பெருக்கம். மீளா வகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு எண் நம்பர்ல இருக்கும். ஒரு எண் நம்பர்ல இருந்துச்சுன்னா இதுங்களால என்ன பண்ண முடியாது, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியாது. அதாவது ஒரு மடிய கருப்பை அமைப்பை உருவாக்குது. மீள்வகை கருவுரா இனப்பெருக்கத்தின் உருக்கோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தழைவழி இனப்பெருக்கம். தழைவழினா என்ன அர்த்தம், தாவரங்களோட பார்ட்ஸை வச்சு கிளைகள் மூலமா, தண்டுகள் மூலமா, வேர்கள் மூலமா இனப்பெருக்கம் பண்ணுது இல்லையா, அதுதான் தழைவழி இனப்பெருக்கம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, குமிழ் மொட்டுகள். எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டிலேரியா இம்பீரியாலிஸ். குமிழ் தண்டுகள் மூலமா அல்லியன். ஓடு தண்டு மென்டா ஆர்வன்சிஸ், அதாவது புதினா. தரைக்கீழ் தண்டு ரைசாண்டியம் சாமந்தி. இதெல்லாமே இந்த லெசனோட ஸ்டார்டிங்ல நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, பாலினைவில்லா விதைத்தன்மை. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வேற்றிட கருநிலை. இங்கேயே வேற்றிடம்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சூழ்க்குள்ள அந்த முட்டை செல் இருக்கும் இல்லையா, அந்த முட்டை செல்ல தான் கரு உருவாகணும். அங்க உருவாகாம அந்த நடுவுல உள்ள சூழ் திசுவில இருந்து கரு உருவாகலாம். இல்லைன்னா சூழ் உரை இருக்கு இல்லையா, வெளிப்பக்கம் அந்த 2 உரை, அங்கிருந்து கரு உருவாகிறதுதான் வேற்றிட கருநிலை அப்படின்னு சொல்லுவோம். சூழ் திசுவில் இருந்தோ அல்லது சூழ் உரையிலிருந்தோ கரு நேரடியா உருவாகுது. இதுக்கு பாருங்க, இது வித்தக தாவர முட்டு உருவாதல் என்று அழைக்கப்படும். ஏனெனில் கேமிட்டக தாவர நிலை முழுவதுமாக இதில் காணப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டு பாருங்க, எலுமிச்சை, மேங்கோலா இருக்கு இல்லையா, அதெல்லாமே இதோடைய எக்ஸாம்பிள். அடுத்தது இருமடிய வித்தாக்கம், டிப்ளோஸ்போரி. பெருவித்து தாய்செல் நேரடியாக இருமடிய கருப்பையாக மாறுகிறது. அந்த தாய்செல் என்ன பண்ணுது, நேரடியாவே 2n நம்பரா மாறுது. இது வழக்கமாக நடைபெறும் குண்டல் பகுப்பு நடைபெறுவதில்லை. எடுத்துக்காட்டு யூபடோரியா வேர்வா. அடுத்தது கருவுரா வித்து அப்போஸ்போரி. இங்க பாத்தீங்கன்னா அந்த தாய்செல் குண்டல் பகுப்பு நடந்து 4 பெரிய பெரிய வித்துக்களை கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த 4மே என்ன பண்ணும், படிப்படியா ஒண்ணா இறந்து போயிடும். மறுபடியும் சூழ் திசு இருக்கு இல்லையா, அது தூண்டப்பட்டு அதுல இருந்து ஒரு இருமடிய கருப்பையை உருவாக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு இராசியம், பார்த்தீனியம். அடுத்தது பாருங்க, பல் கருநிலை. நம்ம இந்த தியரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் ஷேர் பண்றேன். இந்த படத்தை பாருங்க. ஒரே ஒரு விதையிலிருந்து எத்தனை நாற்றுகள் முளைச்சு வந்திருக்கு, அதுதான் பாலி எம்பிரயானி. அதாவது ஒரு விதையிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த முளை கருத்து வந்திருக்கு, கருக்கள் வந்திருக்கு. அதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலி எம்பிரயானி, பல் கருநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கரு காணப்பட்டால் அது பல் கருநிலை என்று அழைக்கப்படுகிறது. இதை யார் கண்டுபிடிச்சா பாருங்க, 1719ஆம் ஆண்டு ஆண்டன் வான் லீவான்ஹூக் சயின்டிஸ்ட் ஆரஞ்சு தாவரத்துல இந்த பல்கருநிலையை பத்தி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளவு பல்கருநிலை. இதுக்கு எடுத்துக்காட்டு ஆர்கிட் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னா கருப்பை முட்டை தவிர மற்ற செல்களில் இருந்து தோன்றும் கரு. அங்கே கொடுத்தாச்சு, கருப்பை முட்டையிலிருந்து கரு உருவாகாம மத்த இடத்துல இருந்து கரு உருவாகுது. எடுத்துக்காட்டு பாருங்க, எங்கெங்கெல்லாம் உருவாகுது, சினர்கிட்ஸ்ல இருந்து உருவாச்சுன்னா அரிஸ்டலோக்கியா, எதிரடி செல்ல இருந்து உருவாச்சுன்னா அல்மஸ். இதெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம், அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த கரு உருவானதுக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்காதுன்னு படிச்சோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அங்கேருந்து தான் கருவே உருவாகுது. கருவும் திசுவில இருந்து பலனோ போரா, இந்த தாவரங்கள்லாம் இந்த இடத்துல இருந்து உருவாகுது. அடுத்தது, ஒரே சூழிற்குள் ஒன்றிற்கும் மேற்பட்ட கருப்பைகள் வளர்ச்சி அடைதல். ஒரே ஒரு பெருவித்து தாய்சலிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்கள் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெருவித்து தாய்சலிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்கள். எடுத்துக்காட்டு கேஷரினா, சவுக்கு மரம் சொல்றோம் இல்லையா, அந்த தாவரம். அடுத்தது, சூழில் உள்ள சில வித்தக தாவர செல்களின் செயல்பாடுகளின் தூண்டுதல். அது மூலயமா எதெல்லாம் உருவாகலாம் அப்படின்னா, சூழ் திசு மூலயமா வரலாம், சூழ் உரைகள் மூலமா வரலாம். அதாவது சிட்ரஸ், சைஜியம். இந்த பாலி எம்பிரயானியோட பல் கருநிலையோட நடைமுறை பயன்பாடுகள் என்ன, இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சிட்ரஸ் தாவரத்தில் சூழ் திசுவிலிருந்து பெறப்படும் நாற்றுகள் பழப்பண்ணைக்கு நல்ல நகல்களாக உள்ளன. அதாவது குளோனிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா அந்த சிட்ரஸ் தாவரத்துல இருந்து எடுக்கக்கூடிய குளோன்ஸ் பாத்தீங்கன்னா
வைரஸ் ஃப்ரீயா இருக்கும். அந்த நாத்துகள் வந்து அந்த வைரஸால அட்டாக் ஆகாம இருக்கும். அந்த அளவு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு நகல்களா அது இருக்கும். பல் கருநிலையின் வழியாக தோன்றும் கருக்கள் வைரஸ் தொற்று இல்லாமல் காணப்படுகின்றன. அடுத்த டாபிக் பாருங்க, கருவுற கணிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பூ வந்து பாலினேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், நமக்கு கனி கிடைக்கும், விதை கிடைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பூ வந்து கருவுறுதல் நடைபெறாமலே கனிகளை கொடுக்குது. அப்ப கருவுறுதல் நடைபெறலைன்னா அந்த கனிக்குள்ள என்ன இருக்காதுன்னா விதைகள் இருக்காது. அப்ப விதையில்லா கனிகளை தான் அது கொடுக்கும். இதுல பாருங்க, கருவுறுதல் நடைபெறாமல் கனி போன்ற அமைப்புகள் சூலகத்திலிருந்து தோன்றலாம். இதுதான் கருவுறா கனிகள்னு சொல்றோம். இதுல கண்டிப்பா என்ன இருக்காது, விதைகள் இருக்காது. அந்த உண்மையான விதைகள்ங்கிறது இருக்காது. இந்த கருவுறா கனிக்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? வாழைப்பழம், விதையில்லாத திராட்சை, சீட்லெஸ் கிரேப்ஸ், சீட்லெஸ் பப்பாயா. இதோட முக்கியத்துவம் பாருங்க, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு. தோட்டக்கலைத்துறையில் விதையில்லா கனிகள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. விதையில்லா கனிகள் வணிக ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த விதையில்லாம கனிகள் கிடைக்கிறதுனால அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஜாம்கள், ஜெல்லிகள், சாஸ்கள், பழபானங்கள் தயாரிக்கிறதுல யூஸ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த மாதிரி விதையில்லாத பழங்களை உருவாக்கும் போது அந்த விதைகள் இருக்க வேண்டிய இடத்துலயும் யாரே இருப்பானா, அந்த பழத்தோட அந்த பல்ப் போர்ஷன் சொல்றோம்ல, சதைப்பற்றான பகுதி அதுவே இருக்கும். அப்ப சதைப்பற்றான பகுதி வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். உண்ணக்கூடிய பகுதி வந்து அதிகமா இருக்கும்.